வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான பயிற்சி வகுப்பு கடந்த சனிக்கிழமை டான் பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அச்சமயம் பிரெசிடிங் ஆபீசர் 1 பணிக்கான பயிற்சி எங்களுக்கு வழங்கப்பட்டது. பிரெசிடிங் ஆபீசரோடு இணைந்து எப்படி போலிங் ஆபீசர் 1 செயல்பட வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை மிக அற்புதமாக வழங்கினார்கள். இப்பொழுது நான் மாக் போல் எப்படி நடத்துவது என்பதை பற்றி உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். தேர்தல் நாளன்று காலை 5:30 மணி அளவில் மாக் போலினை தொடங்க வேண்டும். 5:30 இல்லை என்றாலுமே கூட 5:45 நாம் மாக் போலை தொடங்க வேண்டும். மாக் போல் தொடங்கும் போது அந்த ஏஜென்ட் அவர்கள் எல்லோரும் வந்திருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு குறைந்தபட்சம் 50 வாக்குகளை செலுத்த வேண்டும். அந்த பேலட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிள், அது நமக்கு ஒரு பேலட் யூனிட் இருந்து அப்படின்னு சொன்னா அந்த 15 சிம்பிளையும் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். 2 பேலட் இருந்தா 2 பேலட் யூனிட்டுக்கும் நம்ம அந்த 50 ஓட்டுகளை ஷேர் பண்ணி அந்த மாக் போல நடத்தி முடிக்கணும். 6:45 நம்ம மாக் போல முடிச்சுட்டு அதன் பிற்பாடு நாம் அந்த ஸ்பெஷல் கிரீன் சீலை வச்சு நம்ம அந்த இவிஎம் அந்த கண்ட்ரோல் யூனிட்டை நம்ம சீல் பண்ணிடுறோம். அதன் பிற்பாடு 7 மணி அளவில் வாக்குப்பதிவுகள் தொடங்கும். நன்றி.